வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் கேப் அப்பில் பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு சப்போர்ட் லெவல் ஜோன் வரைக்கும் என்ட்ரி ஆயிருக்கு. இந்த ஜோனை நமக்கு இங்கே எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட்டை திரும்ப ஒரு மாற்றம் எடுத்து பைவட் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆச்சு. பைவட் பாயிண்ட்லேயும் நமக்கு இங்கே இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணலை. எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்ப பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கி மார்க்கெட்டு பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் நடுவில் இந்த இடத்துல நமக்கு சார்ட் பேட்டர்னோட கம்பேர் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் இங்கே நம்ம பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதல்ல இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல 25,077 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை தாண்டிச்சுன்னா அடுத்த கட்டம் நமக்கு 25,183 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம 25,200 வரைக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 25,310 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல்ல 24,744 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,717 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,611 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். இப்போ இங்கே 2 க்ளோனிங் பாக்ஸஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் நம்ம எதை வச்சு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டோட இந்த ஹை லெவலும் முதல்ல நமக்கு இதுக்கு முன்னாடி ஹை லெவல் தொட்ட இந்த லெவலுக்கும் நடுவான பாக்ஸ். நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அல்லது கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா இந்த கேப்பை நமக்கு ஃபில் பண்ணுற மாதிரி, அதாவது 24,800 வரைக்கும், மணிக்கும் 850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த லெவல்லையே திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். எந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல எல்லாம் ஜோன் செட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த எக்ஸிட் ஆகுதா இல்லையானுன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானும் செட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆனால் என்ன ட்ரேட் எடுக்கலாம், இதையும் இந்த இடத்துல ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே செட் பண்ணி வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பையரோட டாமினேஷன் நமக்கு அதிக லெவலில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து மார்க்கெட்டில் நாளைக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கா, ஏன்னா நமக்கு முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால நாளைக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு செல்லரோட டாமினேஷன் இருந்தாலும் முடியும் தருவாயில் பையரோட டாமினேஷன் அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த வாரத்தில் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எந்த பக்கம் வேணாலும் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனை நம்ம இந்த ஜோன் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே இதில் நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி நமக்கு இங்கே சப்போர்ட் லெவலில்
கரெக்டா ஒரு சேஞ்ச் கொடுத்து திரும்பவும் பைவட் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆச்சு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 நோக்கி நமக்கு அந்த ஜோன்குள்ள என்ட்ரி ஆகாம திரும்பவும் மார்க்கெட்டை நமக்கு எந்த பேட்டர்ன்ல இங்க எக்ஸிட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இந்த இடத்துல பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கு. இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. மாற்றம் கொடுத்து பைவட் பாயிண்ட் ஜோன்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். கரெக்டாக பைவட் பாயிண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் என்ன இருந்துச்சுன்னா முதல்ல 56,268 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,477 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 56,722 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட் கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 55,814 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,569 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 55,360 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம நிஃப்டிக்கு பார்த்த மாதிரியே இங்கேயும் பேங்க் நிஃப்டிக்கு 2 க்ளோனிங் பாக்ஸஸ். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு 56,250க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வரைக்கும் 56,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அல்லது நமக்கு மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா 56,000லேருந்து 55,800 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு சைட்வேஸ்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். ஏன் நமக்கு பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியும் பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து நமக்கு மார்க்கெட்ல செல்லரோட டாமினேஷன் ஆரம்பித்தாலும் முடியும் தருவாயில் பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.